ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோட்ருப்புறத்தில் இருக்க பிர்லா பிளானட்டோரியம் போனோம். உள்ளே போகிறதுக்கு பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 80, சின்னவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 60. உள்ளே போயிட்டு பார்த்தா அங்கே எவல்யூஷன் பார்க்னு ஒரு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்தோம். உள்ளே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த எல்லாமே மாடல்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது டைனோசர் முட்டை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போய்க்கினே பார்க்கும்போது இங்கே நண்டு பெரிய ஒரு மாடல் மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த பக்கம் ப்ரானு, ஏரா, இன்னும் கொஞ்சம் அது என்னன்றது அங்கே எழுதி போட்டிருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குட்டி டைனோசரு. இங்கே பார்த்திங்கன்னா இது என்னன்னு தெரியல, இது கேக்டஸ். இது ஒரு ஆர்டிஃபிஷியலாக வச்சுருந்தாங்க. இது பார்த்தா நம்மளை முறைக்குது. இது பார்த்தா எகிரி குதிச்சு வரா மாதிரியே இருக்குது. இந்த பையன் அது மேலே ஏறி நின்றுட்டு அதை போய் அடக்கிறான். இது ஒரு முள்ளாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்களா அப்படியே போய்க்கினே இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த எண்டு வருது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 வண்டுங்க, பக்கு சொல்ல மாட்டாங்க அது. இந்த பக்கம் பாருங்கள், கரடி மாதிரி ஒன்று இருக்குது. ஒன்று பார்க்குறதுக்கே பயமாக இருந்துச்சு. இது ஏதோ ஒரு பறவை, அதை சுற்றி இது இருந்துச்சு. இது ஒரு காண்டாமில் புடி பார்த்தீங்கன்னா பல்லு ஐயோ கோரமாக இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு பசங்களாம் போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது பார்த்திங்களா டாட்டா ஈஸ் என்னமா இருந்தது பாருங்கள். அப்படியே இது ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு மானு அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு. இது பார்த்திங்கன்னா எல்லாம் மிஷினோட எப்படி இருக்கும்ன்றது, இந்த பேப்பர் செய்கிற மிஷின் அதெல்லாம் அந்த எவல்யூஷன் பார்க்க முடிச்சுட்டு அப்படியே நேராக வெளியே வந்தோம். இங்கே ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சு பசங்க விளையாடுறதுக்கு. இது ஜிம் பாடி பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். இதை பார்த்திங்களா எல்லாமே சயின்ஸ் சம்மந்தப்பட்டது தான் எல்லாமே. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இது இருந்துச்சு மேலே ஸ்லைடு மாதிரி. அப்புறம் அந்த பக்கம் சீசா, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்விங்கு. இதை பார்த்திங்கன்னா ஒரு பையன் தானாகவே சுற்றி தானாகவே விளையாடிட்டு இருந்தாங்க பாருங்கள். ஸ்விங்கு பசங்க வேறு லெவலில் விளையாடிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணுறது. ஒவ்வொரு கிலோவும் இருக்கும். மினிமம் 15 கிலோலேருந்து 70 கிலோ வரைக்கும் இருந்துச்சு. இதை நாங்களும் லிஃப்ட் பண்ணி பார்த்தோம். வீட்டுக்கு வந்த அப்புறம் பார்த்தா பயங்கர கைவலி. சூப்பராக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கே. இது பார்த்திங்களா இந்த பையன் அப்படியே திணறுவான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோள்கள் பற்றி, அதாவது பிளானட்ஸ் பற்றி ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருக்கும் ஸ்க்ரீனு. அப்படியே படுத்துக்கிட்டே நம்ம மேலே பார்க்கலாம். இது ஒரு ஷோ. இது 3 இது நடக்கும். தமிழ், இங்கிலீஷ் அப்படி போட்டு நாங்கள் தமிழில் போய் பார்த்தோம்.